ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்நாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு 10-15 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு ஷார்ட் ஹிட்ஸ் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். ஸோ ஐ கேஸ் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டுறலாம். விட்டது சூடானதுக்கு பிறகு ஆனியன் சேர்த்துடலாம். இது ஒரு 150 கிராம்ஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா அந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இது கூட இப்போ கேபேஜ் சேர்த்துடலாம். இது 150 கிராம்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 150 கிராம்ஸ் கேரட் எடுத்து அதை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடுங்க. எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே கம்பைன் ஆகி நல்ல டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். அதோடு இப்போ கேப்சிகம், இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாலுமிரிஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில், இல்லை கறிமிளகாய்ன்னு சொல்லுவோம். இதையும் எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருங்க. இந்த கேப்சிகம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃபில்லிங்குக்கு. இப்போது இது கூட நாங்கள் ஒயிட் பெப்பர் சேர்க்குறோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஒயிட் பெப்பர் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர் அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன், உங்களுக்கு அதில் பார்த்துக்கொள்ள உங்களோட இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி எல்லாமே. இப்போ இது பார்த்திங்கன்னா சிக்கன். இந்த சிக்கன் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் எல்லாம் போட்டு அதை பாயில் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதோட கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 100 கிராம்ஸ் மாதிரி லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 50 ml மாதிரி மில்க் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதை நல்லா சிம்மில் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எங்கள்கிட்ட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அடுத்த ப்ராசஸ்ஸுக்கு போகலாம். இதுதான் என்னோட பேஸ் இன்க்ரீடியன்ட். இது பார்த்திங்கன்னு சொன்னால் சாண்ட்விச் ப்ரெட். இதுக்கு எங்களுக்கு ஒரு 30 to 35 ப்ரெட்ஸ் எடுத்தால் போதும். இப்போ எங்கள் இது 4 சைஸையும் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துடலாம். எங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒயிட் பார்ட் தான் வேணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க க்ளீனாக. இப்போ உங்களுக்கு சப்போஸ் கத்தியால் வெட்டுறது கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி சிசர் வச்சு கூட கட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரோலிங் பின்னால் இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. 4 சைடுமே திருப்பி நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணி இப்படி ஒரு தின் ஸ்லைஸ் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் தான் நாங்கள் ஃபில்லிங் வச்சு ரெப் பண்ண போகிறோம். இப்போ ஃபில்லிங்கை வச்சாச்சு. இந்த மாதிரி ஃபில்லிங்ஸை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு சைடில் நல்லா முட்டையோட வெள்ளைக்கருவை பூசிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிவிடுங்க. அந்த சைடில் 2 சைட்லேயும் பேலன்ஸாக கேப் இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் ஃபில்லிங்ஸை வச்சு அழுத்தி ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ எங்களுடைய இந்த ப்ரெட் ரோல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ப்ரெட் ரோல் பார்த்திங்கன்னா எப்போவுமே செய்கிற ஷார்ட் ஹிட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் மில்க் சேர்க்குறேன். 2ஐயும் சேர்த்துடலாம். இப்போ அதில் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் போடுறேன். அது கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ எங்களோட எக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இது கூட இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதில் டிப் பண்ணுறோம். எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்த போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுருங்க. ஆயிலை கொஞ்சம் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே இந்த நாங்கள் முட்டையில் பிரட்டின அந்த பிரெட் ரோல்ஸை போட்டுடலாம். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் இதை நல்லா பிரட்டி நல்லா ஃப்ளேம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விட்டுற வேணாம், மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரட்டி நாங்கள் எப்படி தோசை சுடுவோமோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இப்படி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எப்போ அந்த நல்ல கிறிஸ்பி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்குது, அது பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், நல்ல கோல்டன் கலருக்கு மாறும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஒரு 10 to 15 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு இஃப்தார் டைமில் டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஒரு ரெசிபியாக வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் என்னை கேட்கலாம். இன்ஸ்டாவில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட காமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதையும் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Take care. Bye-bye.